அன்பான தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் 2 பைல் பண்ண போகிறோம். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்டு எடுக்கலாம். ப்ளீஸ் பிரிஸ். பைல் 1க்கான கார்டு கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பைல் 1க்கான கார்டு நம்ம எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பைல் 1க்கான கார்ட்ஸ் பிரிஸ் ப்ளீஸ். வாவ், 2 கார்டு கரெக்டாக வந்துச்சு. பைல் 1 அண்ட் பைல் 2. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரூம்மேட் டிப்ளமேட். ஸோ கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஓ சாரி, டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது இல்லையா, மறந்துட்டேன். சரி, பைல் 1 அண்ட் பைல் 2ஓட கார்டு. நம்ம வந்து ரீடிங்குள்ளே போகலாம். நான் வந்து இந்த மெயின் எனர்ஜியோட பைல் 1க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இந்த மெயின் எனர்ஜியோட இந்த கார்டு வந்து நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண போகிறது. நம்ம லாஸ்ட்டாக என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பெருசு. கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். கலெக்டிவ் பைல் 1ஓட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பைலோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் ப்ளீஸ். எனர்ஜி ஆஃப் பைல் 1 நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். டெவில் எனர்ஜி பார்க்குறேன். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். ஆல்மோஸ்ட் பிளாக்கேஜ். பாட்டம் டெக்கில் டெம்பரன்ஸ். நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், அது ரொம்ப அவசியம். பிரபஞ்சம் உங்களை சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி, அலாதி பொறுமைசாலி. அதை பிரபஞ்சம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அட் ப்ரெசன்ட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க. இது வந்து எல்லாமே கொஞ்சம் பிளாக்கேஜாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சிஷன் பீரியட். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்ருக்கீங்க. 6 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இது வந்து நீங்கள் பாஸ்ட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரதா இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு டிரான்சிஷன் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு, இல்லைனா உங்கள் பர்சன் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த டிலே. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து அவங்க உண்மையை சொல்ல போகிறாங்க. கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன். ஸோ அவங்க வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இருக்கிறதுக்கு காரணம் மேபி அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரதா இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு இடத்த. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்பா அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனுக்கோ இவங்க காதலுக்கோ அங்கே பெருசாக சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேருந்து எப்படி வெளியில் வருது, ஒரு டிரான்சிஷன், ஏதோ ஒரு டிரான்சிஷன். நான் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் தான் இதை சொல்கிறேன். 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. உங்ககிட்ட பேசாது, உங்ககிட்ட உண்மையை சொல்லாதது இந்த பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப பேர்டனாக இருக்குது. அவங்களுக்கு தேவை வெற்றி. அவங்க இந்த காதலையும் இந்த வெற்றியும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. இந்த வெற்றியை அவங்க அடையிறது வந்து உங்களுக்கான வெற்றி மட்டும் கிடையாது. இது வந்து அவங்களோட மேபி வாழ்க்கையில் அவங்க சாதிக்கிறது அப்படின்னு நினைச்சா இந்த காதலில் வந்து வெற்றி அடைகிறதையும் ஒரு பார்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எனர்ஜி செக்இன் போகலாம். ஐ மீன் என்ன பிரபஞ்சம் சொல்கிறாங்க இதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரூம்மேட் டிப்ளமேட். கண்டிப்பாக வந்து கான்ஃப்ளிக்ட் இருக்குது அவங்க ஃபேமிலிக்குள்ளே, இல்லைனா சுச்சுவேஷனில் அவங்களோட இருக்க ஒருத்தவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட் இருக்குது. ஏன்னா பாட்டம் டெக்கில் அதுதான் இருக்குது. கூட இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துவல்ல, இல்லைனா சுச்சுவேஷன் சரியில்லை, சரௌண்டிங் சரியில்லை, அவங்க அங்கேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் அவங்க கிட்டேருந்து கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ். பைல் 1ஓட எனர்ஜி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பைல் 1ஓட எனர்ஜி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பைல் 1ஓட எனர்ஜி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பைல் 1ஓட எனர்ஜி. வா, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். இது ஏன் இந்த இவ்வளோ நாளாக உங்களுக்கு நோ கான்டாக்ட் இருந்தது அப்படின்னா பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பவாதி. இல்லைனா வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், சைக்கிள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு பர்சன் இப்போ அந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வராங்க. எதுக்காக வெளியில் வராங்க அப்படின்னா உங்ககிட்ட காதலை சொல்கிறதுக்கு. த ட்ரூத் பி டோல்டு. உங்ககிட்ட இந்த காதலை சொல்ல போகிறாங்க. நீங்கள் வந்து மேபி ஸ்னோ ஒயிட் மாதிரி பாய்ஸ்ட். நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. த டெம்பரன்ஸ் ஏஞ்சல். யூ ஆர் ஸோ ஸ்டேபிள். அதனால் உங்கள் பர்சனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு இப்போ அப்படின்னா, ஓகே இவன் என்னை நேசிக்கிறதுல வந்து கொஞ்சம் கூட அப்பழுக்கே கிடையாது. நான் வந்து எவ்வளோ தூரம் இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிட்டேன், ஆனாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கா, வந்து எடுத்தேன் கவுத்தன் எதுவும் பண்ணலை, ரொம்ப அழகான ஜீவன் அது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலிக் வைப் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. உங்கள் கேரக்டர்லேயே ஆகட்டும், இந்த கனெக்ஷன்லேயே ஆகட்டும், யூ ஆர் ஸோ ஸ்டேபிள். நீங்கள் இங்கே அங்கே டான்ஸ் ஆடுறது, இல்லை வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடுறது, அது மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப அருமையாக பொறுமையாக இருக்கீங்க. ஸோ பார்க்கலாம். லவ் அதுதான் அவங்க காதலை சொல்ல தான் வரப்போகிறாங்க. ஏன்னா இங்கே தான் ட்ரூத் பி டோல்டு. அதை வந்து பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்க. எதுக்கு அவங்க வரப்போகிறாங்க. அந்த அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அறிவாளி. அதே மாதிரி அதுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இது வந்து ரிவர்சலுக்கு மேபி உங்கள் பர்சன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. மேபி ஸ்பெல் ஒர்க் இருக்கலாம். Deep personal strength and peace that assures success.
ஸோ இப்போ உங்களுக்கு தேவை ரொம்ப ரொம்ப பொறுமை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தெளிவு இந்த கனெக்ஷனை நோக்கி. இதுதான் என்னோட கனெக்ஷன், நான் இங்கேருந்து எங்கேயும் ஓட போகிறதில்ல அப்படின்ற ஒரு தெளிவு இருந்தால் போதும். நீங்கள் இந்த கனெக்ஷன்லேருந்து இந்த காதலை, அதாவது இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்லேருந்து இந்த காதலை முன்னாடி எடுத்துகிட்டு போயிட முடியும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை சுற்றி ஸ்பெல் ஒர்க் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காப் வெப் பாட்டம் டெக்கில் ப்ரொடெக்டட் ஃப்ரம் நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் பியாண்ட் யுவர் கண்ட்ரோல். உங்களை தாண்டி இருக்க நெகட்டிவ் ஃபோர்ஸஸ்லேருந்து நீங்கள் ப்ரொடெக்டட் லைக் டிவைன் லவ். இது வந்து கண்டிப்பாக டிவைன் லவ். கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து கனெக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஐம் ஜஸ்ட் கிளாரிஃபைங் திஸ் எனர்ஜி. ப்ளீஸ் ப்ரெஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. வாவ், த ஃபுல் லீப் ஆஃப் ஃபெய்த். மேபி இந்த பர்சன் பழசில் வந்து முட்டாள்தனமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். டு பி ஃப்ரேங்க், நான் உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இந்த ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் இருக்குது. இப்போ அவங்களுக்கு அந்த அதுலேருந்து தெளிவு வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க 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 மண்டையில் போட்ட குப்பை, இது வந்து மார்ஜினம், இது வந்து ட்ரக்கோட ஒரு ஒரு வீடு. இவனால அவங்க பேக்கெட்டுக்குள்ளே, அவங்க மண்டைக்குள்ளே நிறைய பேர் குப்பையை போட்டுகிட்டே இருந்தாங்க கூட இருக்கவங்க. ஏன்னா கான்ஃப்ளிக்ட், மேபி அவங்களோட பழைய ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலியில் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அவங்க மனசில் குப்பையை போட்டுகிட்டே இருந்திருக்கலாம். இல்லைனா அவங்களோட பேட் ஹேபிட்ஸை என்கரேஜ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவங்களுக்கு தெளிவு பிறந்துருச்சு. ஏன்னா அவங்க போடுற குப்பை கீழே விழுந்துகிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது, நிலைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. இப்போது பேலன்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் தெளிவான விஷயம்தான் கொடுக்க போகிறாங்க. உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னா, அது கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப ஸ்வீட் கன்ஃபியூஷன். என்ன அப்படின்னா, இப்படி போய் காதலை சொல்லலாமா, இந்த மாதிரி வார்த்தையை சொல்லலாமா, எந்த மாதிரி சொன்னால் அவளை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், நான் இவ்வளோ நேரம் எடுத்துட்டேனே, இவ்வளோ குழப்பிட்டேனே, அவளை பற்றி சரியாக புரிஞ்சிக்கலையே. உங்களோட அவுட்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆஃப் கப்ஸ். இந்த காதல் நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும். எப்போ அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக இருக்கிற பட்சத்தில், நீங்கள் வந்து உங்கள் பர்சனுக்கு டைம் கொடுக்குற பட்சத்தில் இந்த காதல் நிச்சயமே. எனக்கு லவ் கார்டு நிறைய தடவை இருக்குது. அதே சமயம் வந்து 10 ஆஃப் கப்ஸ் தான் லவ் பொறுத்த வரைக்கும் அல்டிமேட். அதுக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கார்டை ரிவீல் பண்ணலாம். என்ன அப்படின்னா, டெக் விசார்ட் உங்களை வந்து அவங்க அனலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒன்று. அடுத்தது வந்து மேபி உங்களை அவங்க வாட்ச் பண்ணலாம். மேபி நீங்கள் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பர்சனுக்கு டெக்னாலஜி கொஞ்சம் நல்லா வரும். இல்லைனா வந்து டெக்னிக்கலாக அவங்கள அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் லைக் எப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க அப்படிங்கிறது மேபி உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வச்சு அவங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். தி ஆர் யூஸிங் சம் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி. எதுக்கு அப்படின்னா, உங்கள் கிட்ட வரத்துக்கு, உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு அவங்க ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. தீவிரம் குழப்பி ஒரு தெளிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம வந்து இன்றைக்கி சார்ம் ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பிரபஞ்சம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக கமிட்மெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து இது என்னோட கமிட்மெண்ட் சார்ம். இது சச் அ பியூட்டிஃபுல் சார்ம். இது வந்து ரொம்ப ரேர், எனக்கு ரொம்ப பிடிச்ச சார்ம் இது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கமிட்மெண்ட் சார்ம் தான். உங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாக நடக்கும். அடுத்தது வந்து நீங்கள் நெகட்டிவ் ஃபோர்ஸில் அப்படிலாம், நான் இந்த கார்டே தான், இந்த கன்ஃபர்மேஷன் தான், காப் வெப். நெகட்டிவ் ஃபோர்ஸில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொடெக்டட். ஸோ இந்த எனர்ஜியை தான் இந்த சார்ம்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும். அது நோ கான்டாக்டில் சிச்சுவேஷனில் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஜெய் சரம். உங்களை பைல் 2 அன்போடு வர வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரெஸ் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பைல் 2ஓட எனர்ஜி. No contact situation pile 2 energy spirits, please. No contact situation pile 2 energy. No contact situation pile 2 energy. Pile 2 energy spirits, please. Very specific. Oh, future energy. Lovers card. வெற்றி நிச்சயமாக இருக்குது உங்கள் காதல் வாழ்க்கையில். ஏன்னா 6 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. கஷ்டப்பட்டு உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு, இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு இந்த காதல் பிடிக்கல, ட்ராமா, இது எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை கடந்து வெளியில் வர போகிறீங்க. ஃபஸ்ட்டு கார்டு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். நான் ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆஃப் வான்ஸ் அண்ட் 6 ஆஃப் வான்ஸ். இதை தான் நான் சொன்னேன். உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து காதலை ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. பட் வெற்றி உங்களுது தான். கடைசியில் வெற்றி உங்களுக்கு தான். வாகை சூட போகிறீங்க. இந்த கார்டை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ இந்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. உங்களை சுற்றி நிறைய பேர் வந்து இந்த காதல் ஜெயிக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு பண்ணு தான் காத்துட்ருக்கு. பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதில். இங்கே பார்த்தீங்கன்னா, ஓ மை காட், ஹெரஃபென்ட், கமிட்மெண்ட், கல்யாணம். இது அதை தான் சொல்லுது. உங்கள் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் போராடுறாங்க, சொசைட்டி அப்படின்னு ப்ளேம் பண்ணலாம். பட் உங்கள் காதல் ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் பர்சனுக்கு இந்த காதல் வெற்றி அடையிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி கிளாரிட்டி, கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா நிச்சயமாக கம்யூனிகேஷன் வருது. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ரொம்ப நாளைக்கு நீடிக்க போகிறதில்ல. ஏன்னா உங்கள் பர்சனோட ஃபோக்கஸ் இப்போ வந்து எப்படி நான் வந்து இது கமிட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன், எப்படி நான் வந்து இவளை போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், லிட்ரலாக அதை தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருக்கலாம், இல்லை நான் கூட இருக்கவங்க அவங்கள வந்து குழப்பி விட ட்ரை பண்ணலாம். நான் பார்த்த ஒரு 2 ஃபேஸ்டு ஃப்ரெண்ட் எனர்ஜி. ஸோ யாரும் மாஸ்குலின் எனர்ஜி மெயினாக நீங்கள் வந்து சுற்றி இருக்கவங்க கொடுக்குற அட்வைஸை அப்படியே எடுத்துக்காதீங்க. லிட்ரலாக ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், பட் டேக் யுவர் ஓன் டெசிஷன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆஃப் கப்ஸ், கொஞ்சம் உங்கள் பர்சன் தயங்கலாம் காதில் சொல்ல வரதுக்கு, கூச்சம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், தயக்கம் கூச்சம், தயங்கி தான் வராங்க ஆஃப்டர் அ பாயிண்ட். ஏன்னா நீங்கள் வந்து குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யர் பவர், யூ ஆர் டிமாண்டிங் கிளாரிட்டி. நீங்கள் வந்து கேட்குறீங்க, எங்கே நியாயம், எங்கே தர்மம், நான் வந்து எவ்வளோ நாளாக உட்காந்துட்டுருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. அதனால் அவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என் வீட்டில் கொஞ்சம் சச்சரவு அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு கொஞ்சம் தயங்கி தான் உள்ளே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஏன் இவ்வளோ நாள் ஆக்ஷன் எடுக்கல, ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருக்க அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து நியாயமான கேள்வி. ஏன்னா வந்து காதல் விஷயத்தில் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும். மேபி இந்த பர்சன் வந்து இவ்வளோ நாள் ஆக்ஷன் எடுக்கல, கொஞ்சம் தயங்கி இருக்கலாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் தயங்கி தான் பதில் வரும், இல்லைனா கொஞ்சம் தயங்குறாங்க. இவக்கிட்ட போய் சொன்னால் இவ கேள்வி கேட்பாளே அப்படின்ற மாதிரி. லவ்வர்ஸ் கார்ட் பாட்டம் டெக்கில். ஸோ உங்களுக்கு பிரபஞ்சம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. கமிட்மெண்ட் எதனால், யாரோட அப்படின்னா உங்களோட காதலோட. ஸோ இந்த கமிட்மெண்ட் யாரோட வரப்போகுது அப்படின்னா உங்கள் பர்சனோட. மேபி பிரபஞ்சம் உங்களை இப்போது எந்த எனர்ஜியில் இருக்க சொல்கிறாங்க, டிவைன் ஃபெமினின் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஏன்னா அதுதான் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். யார் உங்களை வந்து அப்ரோச் பண்ணாலும் எக்ஸப்ட் யுவர் டிவைன் மாஸ்குலின், த்ரோ தெம் அவே, கட் தெம் ஆஃப். மேபி அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் நான் பார்க்குறேன். ஸோ மேபி அதனால தான் உங்கள் பர்சன் வந்து யாரோ ஒருத்தங்க இன்னொரு எனர்ஜி, 2 எனர்ஜி இருக்குது, பேஜ் ஆஃப் சோர்ஸ் அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ். மேபி உங்கள் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க தயங்கி உங்ககிட்ட வந்து காதலை சொல்லுவாங்க. பட் அந்த காதல் வந்து உங்களோட உண்மையான காதல் இல்லை. உங்களோட உண்மையான காதல் வந்து உங்களோட டிவைன் மாஸ்குலின். உங்களுக்கு தெரியும் யார் உங்களோட டிவைன் மாஸ்குலின், யார் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னா. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை உங்களை அப்ரோச் பண்ணோம், பட் கட் தெம் ஆஃப். ஓ வாவ், டைம் ஃபார் நாப், டேக் ரெஸ்ட். பிரபஞ்சம் ரொம்ப கைடன்ஸ். ஓ மை காட், ஹூ ஆர் யூ பைல் டு எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ். இது வந்து உங்கள் பர்சன் வரும்போது ஒரு கிஃப்டோடு தான் வர போகிறாங்க. யங் எனர்ஜி, மாஸ்குலின் ஸ்டாண்டிங் இன் தேர் பவர். உங்களோட டிவைன் மாஸ்குலின் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. கவலையே பட தேவையில்லை, என் காதல் எனக்கு தான் அப்படின்னு சண்டை போட்டு வெற்றி அடைவாங்க. இந்த நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் கிடையாது. இப்போ அதை தான் நான் சொல்லி முடித்தேன். உங்களுக்கு 2 பேர் உங்களை அப்ரோச் பண்ணலாம் அட் த சேம் டைம். ஆனால் வந்து உங்களோட காதலுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து சாரி டு சே தட் இந்த மாதிரி அல்லக்கைங்களுக்கு குயின் கிடையாது. எனக்கு குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிங்க. அதனால் பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க, இது வந்து இந்த ஸ்வீட் ஹார்ட்டுக்கு மட்டும்தான் இந்த காதல். வேறு யாராவது கிட்ட போனீங்க அவங்களோட எனர்ஜி வந்து குயின் ஆஃப் சோர்ஸ், இட்ஸ் மேபி அ வார்னிங், டைம் ஃபார் நாப். பிரபஞ்சம் உங்களை சொல்கிறாங்க தூங்கிட்டா செல்லக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து நீங்கள் இதில் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை, ரெஸ்ட். அது வந்து ரொம்ப உங்களுக்கு அவசியம். உங்களுக்கு வந்து வழி காட்டப்படும், உங்களுக்கு இல்லைனா உங்களோட மாஸ்குலின் எனர்ஜிக்கு டைம் வே வில் பி ஷோன். ஸோ நீங்கள் வந்து கவலையப்பட தேவையில்லை எதுக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சம்ஒன் நியூ இஸ் என்ட்ரிங் யுவர் லைஃப். கண்டிப்பாக இது வந்து புது பர்சன் தான், பாஸ்ட் பர்சன் கிடையவே கிடையாது. இது வந்து இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஓ மை காட், இது வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கனால பீரியட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். மேபி நீங்கள் கொஞ்சம் கடுப்பாகலாம், ஏவன்டா அவன் தேவையில்லாமல் வந்து மூக்கை நுழைக்கிறான், கட் பண்ணுங்கடா அந்த மூக்கை அப்படின்ற மாதிரி. பட் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது plenty of material things. இது வந்து மெட்டீரியல் திங்ஸ் மட்டும் கிடையாது, காதல் அபண்டண்ட்டாக இருக்க போது. ஸோ நீங்கள் 2 பேரும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்வீட் ஹார்ட்ஸ், எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த எனர்ஜியை ரிவீல் பண்ணிட்டு ஓவரால் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் ப்ரெஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் டு தி ஸ்வீட் ஹார்ட்ஸ்? 2 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி ரிவர்சல் எனர்ஜியில் வருது. ஸோ அப்ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காதல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த 2 ஆஃப் சோர்ஸ் கன்ஃபியூஷன் அப்படின்னு இந்த எனக்கு என்ன வார்த்தை சொல்லி இந்த கும்பலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. இங்கே ஒரு கும்பல் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க உங்களை வந்து கன்ஃபியூஷனில் வச்சுக்கலாம், கிளாரிட்டி இல்லாமல். உங்கள் ஆள் தான் கத்தியோடு வருது. இங்கே வந்து 2 சோடா அவங்களுக்கு கொடுக்குறாங்களா, ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்களா, உங்கள் பர்சனுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்களா. நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஆப்ஷன் கொடுத்துட்டே இருங்க. என்னோட ஆப்ஷன் எதுன்னு எனக்கு தெரியும், ஊடால பூந்தடி சல்லுன்னு பறந்து போகிறீங்க. ஸோ பிரபஞ்சம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து
இந்த ஆப்ஷன் ட்ராமா இதெல்லாம் வந்து விட்டுட்டு வேலையை பாருங்கள். ஜஸ்டிஸ், பேலன்ஸ். நீங்கள் 2 பேரும் ஒருத்தங்க ரொம்ப அழகாக நேசிக்கிறீங்க, நியாயவாதிங்க 2 பேருமே. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்கறது, மேலே விழுந்து பிராண்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தால் பிராண்டவங்களை இழுத்து அரைஞ்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க 2 பேரும். யூர் ஸோ லாயல். ஏன்னா குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. உங்கள் கிட்ட கூட யாரும் வர முடியாது உங்கள் டிவைன் கவுண்டர் பார்ட்டை தாண்டி. 8 ஆஃப் கப்ஸ் பாட்டம் டெக்கில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் காதலை, அதாவது எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்டில் ஆரம்பித்து படிப்படியாக வந்து உங்கள் காதல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. உங்கள் பர்சன் வந்து இப்போ இருக்கிற இடத்துல அவங்களுக்கு காதல் இல்லை, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சந்தோஷமும் இல்லை. தே ஆர் நாட் ஹாப்பி. த கேட் லேடி, ஓ சைக்கிக், டிவைன் ஃபெமினன் எனர்ஜி. யூர் ஸோ சைக்கிக். நீங்கள் உங்கள் பவரில் இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க. அதனால தான் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் பர்சன். நீங்கள் பழைய சிச்சுவேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வந்துட்டு உங்களோட பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கீங்க. அதனால தான் உங்களை சுற்றி ஸ்வீட் அப்படின்னு இருந்தால் எறும்போ ஈயோ முக்கியத்தான் செய்யும். ஸ்வீட்டை வந்து டப்பாக்குள்ளே போட்டு மூடி வைக்க சொல்கிறாங்க உங்கள் பர்சனை. உங்கள் பர்சனுக்கான கைடன்ஸ் தான் இது. வந்து சச் அ ஸ்வீட் ஹார்ட். இப்படி வெளியில் விட்டு அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஸோ கம்யூனிகேட் பண்ண அப்படின்றாங்க. குழப்பமே இல்லை, உங்கள் பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம இந்த எனர்ஜியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகலாம். இது வந்து சார்ம்ஸ். ஸோ இந்த எனர்ஜியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். ப்ளீஸ் பெருஸ். Pile 2க்கான எனர்ஜி. Oh my god. This is divine love, twin flame energy, union card. And நீங்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்களோட கல்யாணத்தை வந்து தாம் தூம்னு பண்ணலாம். இல்லைனா வந்து ரொம்ப உங்கள் கல்யாணம் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைனா உங்கள் வீடு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணிக்குவீங்க. இது வந்து ஆசிலேஷன். பட் இப்போதைக்கு உங்கள் பர்சன் வந்து இதை ரொம்ப சீக்ரெட்டிவாக வச்சுக்கிறாங்க. எது அப்படின்னா இந்த ஹேரஃபண்ட் எனர்ஜியை. ஓ, யூ ஆர் ப்ரொடெக்டட். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கிரவுண்டிங் எனர்ஜியில். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.